ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிஜே மாஸ்டர் ஆம்ப்பு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சிஸ்டம் மைக் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிஜே மாஸ்டர் ஆம்ப்பு 1201 பாருங்கள். இன்றைக்கி இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இதில் நம்ம லோடு பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஆர்ன் எத்தனை நேரம் யூஸ் பண்ணலாம், இதோட அவுட்புட் லெவலு எல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்பு பார்த்தீங்கன்னா டிஜே மாஸ்டரில் தயாரிக்கக்கூடிய 1201 பாருங்கள். இதோட லுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் 1201 நீங்கள் எப்போ எடுத்தாலுமே இதே மாடல், இதே டிசைன், வால்யூம் கண்ட்ரோலில் இதே டிசைனில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆம்ப்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ப்பு தயாரிச்சோட மாடல் பார்கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பார்கோடு எல்லா ஆம்ப்ளிக்கும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் டூப்ளிகேட் டிஜே மாஸ்டர் நிறைய இருக்குது. வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதிலே போட்டுக்கிறாங்க 100% காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் 100% காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா மைக் சீட்டுக்கு காப்பரில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் நல்லா தாங்கும் லோடு நமக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இதோட முன்னாடி டிசைன் பாருங்கள். அந்த ஆம்புக்கு சும்மா சிம்பிளாக முடிச்சுக்கிறாங்க பாருங்கள். சும்மா நிறைய இது கொடுக்காம நமக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலில் பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரிபிள், மிட்டு, பேஸு வேணுன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், இருக்கிற பேஸையும் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனு. மிட்டும் வாய்ஸ் மிட்டுனா அது நீங்கள் அதிகப்படுத்தலாம், இல்லை இருக்கிற வாய்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ட்ரிபிள் வந்து நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம், இல்லை இருக்கிற ட்ரிபிளை நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சுவிட்சு, ஆர்னுக்கு, ஸ்பீக்கருக்கு அந்த சுவிட்சு. இது வந்து நீங்கள் மிக்சர் போட்டிங்கன்னா எக்கோ இன்னு, மிக்சர் போனால் எக்கோ அவுட்டு, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது இதுக்காக காற்று நமக்கு வெளியில் ஓடுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இண்டிகேட்டர் அவுட்புட் லெவலுக்கு. சாங்கு நீங்கள் எவ்வளோக்கு சவுண்டு ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு அந்த இண்டிகேட்டர் நமக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து என்னென்னா நீங்கள் ரெட் கலரு, ஃபுல்லாக ரெட் கலர் இது மாதிரி சவுண்ட் வைக்காதீங்க. ஏன்னா ஆம்பு போயிடும். ஓகேங்களா? எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும், ஆர்ன் யூஸ் பண்ணாலும் லைட்டு அமிஞ்சு மாதிரி அதிகபட்சம் இந்த லைட்டு முடியும் வரலாம். இந்த லைட்டு வந்துச்சுன்னா ஆம்பு சீக்கிரம் ஃபால்ட் ஆகிடும். அந்த மாதிரி வைக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர். இந்த ஆம்பில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்பு பவர் ஆன் ஆகிட்டு அப்புறமேட்டு ஆம்ப் ஆன், 2 இது கொடுத்துருப்பாங்க இதில். ஃபஸ்ட்டு ஆம்ப் ஆன் ஆகும், அப்புறமேட்டு ஆம்ப் அவுட்புட்டுக்கு இது ஆன் ஆகும். லைட்டு இந்த ஒயிட் லைட் எரியும். அப்புறமேட்டு தான் நீங்கள் சவுண்டு லைன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபால்ட் ஆச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள் இண்டிகேஷன். அப்புறம் ஓவர்லோடு, நீங்கள் பாக்ஸ் ஏதாவது ஓவர்லோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலே காமிக்கும் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு சிம்பிளாக பாருங்கள். நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டிசைனு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல், ஹெவி மெட்டல், 18 கிலோ வெயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இதை பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆம்போட பேக் சைடு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் ஒன்று பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆம்பு தான் உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சுன்னா இங்கே பட்டனுக்கும் அதை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளார பாருங்கள். எல்லா ஆம்புக்குமே ஃபியூஸ் இருக்கும். நீங்கள் ஆம்பு ஏதோ ஒன்று ஆன் ஆச்சு சவுண்ட் வரலாம், இந்த ஃபியூஸ் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபியூஸ் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போயிருந்தால் நீங்கள் வேறு ஃபியூஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஃபேனாக நல்லா நீட்டாக விட்டுறாங்க. ஃபுல்லாக நமக்கு காற்று வெளியில் தள்ளுறோம். இந்த ஃபேன் எதுக்காகனா உள்ள ஐசி ரொம்ப ஹீட் வரும். அந்த ஹீட்டெல்லாம் நமக்கு வெளியில் தள்ளுறது அந்த ஃபேன் நல்லா கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இன்புட்டு மைக் கொடுத்துக்கலாம், சிக்னல் அவுட்டு. இந்த ஆம்ப்லேருந்து நீங்கள் அவுட் எடுத்து வேறு ஆம்புக்கு நீங்கள் அவுட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனு. அப்புறம் சிக்னல் நீங்கள் மிக்சரு இல்லை மியூசிக்லேருந்து நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம் இன்புட்டாக. இதுக்கு நீங்கள் ஸ்பீக்கர் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்னும் நீங்கள் அந்த பனானா சாக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இதில் பனானா சாக்கெட் காமனு ஒரு 2 ohms 4 ohms இதில் நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். பின்னு சொல்லுவாங்க, அந்த பின்னு போட்டு நீங்கள் லைன் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. இதை நான் கழட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். இது எதுக்குன்னா நம்ம ஆர்னிக்கு காமன் கொடுத்துட்டு ஆர்னை 70னா 70, 100னா 100 யூனிட் ஆர்னைக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸ்பீக்கர் லைன் எடுத்துன்னு ஆர்னில் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர்லாம் காயில் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லைன் கொடுங்க. இதுக்கு பவர் கார்டு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் ஏசி பவர் கார்டு. அதான் ஹெவியாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இந்த ஆப்போட பேக் சைடு பாருங்கள் எப்படி இதுன்னு. நல்லா நீட்டாக இருக்கும். டிஜே மாஸ்டர்னாலே நம்ம மிக் செட்டுக்கு இப்போ கொஞ்சம் லீடிங்கில் போயிட்டு இருக்குது. அக்ஜாக்கான டிஜே மாஸ்டர் கொஞ்சம் பரவாயில்ல. அமௌண்ட் வைஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் டிஜே மாஸ்டர் பரவாயில்ல. ஓகேங்களா? சில நீங்கள் பார்த்தீங்கன்னா 1201 லோடு எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் 200 வச்சு ஸ்பீக்கர் இருந்தால் நீங்கள் 4 பாக்ஸ், அதாவது 2 ஜோடி நீங்கள் போட்டுக்கலாம். ஆர்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 20 ஆர்னு ஒரே லைனில் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா?
20,000 நீங்கள் 70 போட்டாலும் சரி 100 போட்டாலும் சரி 20,000 நீங்கள் போடலாம். பாக்ஸ் நீங்கள் தாராளமாக 2 ஜோடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, 200 ஹெர்ட்ஸ் ஸ்பீக்கர் இருந்தால் நீங்கள் 2 ஜோடி போட்டு நீட்டாக கேட்கலாம். அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கும், எந்த ஃபால்ட்டும் வராது. ஓகேங்களா, அதுக்கு மேலே பவர்டாக லோடு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 1201 நீங்கள் அதுக்கு மேலே லோடு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்புறமேட்டு ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.